பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நல்ல ஏக்கோ நினைக்கிறேன். இந்த நல்ல கால வேளையில மறுபடியும் தேவ பிரசனத்துல தேவ சமூகத்தில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நேற்று தினத்துல 2 நாட்களாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவனை தேடி வருகிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனை நோக்கி பார்த்த பொழுது தீர்க்க தரிசனமான இந்த காலத்துக்கு தேவையான, இந்த சூழ்நிலைக்கு தேவையான, நம்ம கடந்து போகிற இந்த நெருக்கடி காலங்கள், இந்த லாக்டவுன் பீரியட், தேவையான ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆகவே நீங்கள் யாவரும் சரியான விதத்துல இதை கவனித்து உங்க ஆவிலே உள்வாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவென்று சொன்னால், என்னோடு கூட வேதம் வைத்திருக்கிறவர்கள் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஏசியா தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி, இவர்கள் எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஏசியா தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி, இவங்க மூவருமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே காலகட்டத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள். எசேக்கியேல், யோதாம், ஆகாஸ், ஊசியா ராஜாவின் நாட்களில், ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியேல் நாட்களில இந்த 3 தீர்க்கதரிசன ஆண்டவர் எழுப்பி பிற்காலத்தில் இஸ்ரவேலுடைய சிறையிருப்புக்கு பின்பதாக தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க போகிறது, தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்கிற காரியத்தை தீர்க்கமாய் சொன்ன வார்த்தை தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள். வரப்போகிற காலங்களில் ஆண்டவர் ஆலயத்தில் என்ன செய்ய போகிறார் என்ற பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த தீர்க்க தரிசன செய்திகள். என்னோடு கூட வேதம் வைத்திருக்கிறவர்கள் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். ஆமோசின் குமாரனாக ஏசாயா யூதாவையும் ஜெருசலேம் குறித்த கண்ட தரிசனம். பிற்காலத்தில் ஜெருசலேமுடைய தலைநகரமாகிய, யூதாவின் தலைநகரமாகிய ஜெருசலேம் குறித்து, யூதாவை குறித்தும் அவர் சொன்ன தரிசனம், அவர் கண்ட தரிசனம் என்னவென்று சொன்னார், விஷன் என்னவென்று சொன்னார், கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதியும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி காலத்துல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தின் கொடிமுறையிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்பொழுது சகல ஜனங்களும் அதற்கு ஓடி வருவார்கள். 3ஆவது வசனம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, திரளான ஜனங்கள், திரளான ஜாதிகள், திரளான நேஷன்ஸ் போட்டு ஆங்கில பைபிள், நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள், அவர் தமது வழியிலே அவருக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் ஜெருசலேமிலிருந்து கர்த்தர் வல்லமை வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்கு நியாயத்தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளர்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதியில் பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம், வாருங்கள். கடைசி கால ஆலயத்தில் ஆண்டவர் செய்ய போகிற மகிமையான காரியம்தான் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்டது. இதே காலகட்டத்தில் இருந்த மீகா தீர்க்கதரிசியும் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்கள் என்னோடு கூட. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அங்க ஏசியா தீர்க்கதரிசி ஏசியா புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதே தீர்க்கதரிசன பகுதியை அப்படியே பிசகாமல் குறையாமல் மீகாவும் இதை பற்றி சொல்கிறார்.
ஆகவேதான் சொல்கிறேன், நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம், மீகா தீர்க்கதரிசன புத்தகம், இந்த 3 புத்தகத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்தால்தான் ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்ற ராஜாவின் காலத்துல தேசம் எப்படி இருந்தது, மக்கள் என்ன நிலையில் இருந்தார்கள், ஆண்டவர் ஏன் இப்படி பேசுறாரு நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். வரப்போகிற காலங்களில் இது இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை தான். பின்னதாக இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு இந்த காலங்களில் என்ன சொல்கிறார் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மீகா புத்தகம் 4ஆம் அதிகாரம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்தில் ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனத்துக்கு வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. மீகா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற அவங்க வாழ்க்கையில கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தின் மகிமையை நேர்மையாக உன்னதமாக உயர்த்தப்படும் பொழுது தேசத்தின் மக்கள் எல்லாம் தேவனை தேடி வருகிற ஒரு காலம் வரப்போகிறது. யுத்தங்கள் ஓய போகிறது. இனி பட்டயங்கள் எல்லாம் மண்வெட்டிகளாக பயன்படுத்தப்பட போகிறது. இனி யுத்தங்களை கர்த்தர் ஓயப்படுத்துவார். ஆகவே ஆண்டு சொல்ல வாருங்கள், நாம் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம். இந்த காலங்களில் கர்த்தருடைய வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை பாருங்கள். சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் என் காலுக்கு என் பாதைக்கு தீபமும் என் காலுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், ஊசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தை போய் வாசித்தாதான் அந்த ஊசியா ராஜா அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்து கொண்டிருந்தான், எப்படி நடந்தான், ஏன் அவன் மரித்து போனான் என்கிற செய்தியை நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். ஊசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்தில் இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆண்டவருடைய மகிமை ஆலயத்தில் வெளிப்பட்டது. கேருபீனும் சேராபீனும் அவன் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கிற ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். இந்த தரிசனம் எங்க பார்த்தாரு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தில் பார்க்கிறான். ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசி அன்றைக்கு ஆலயத்துக்குள் இல்லாமல் இருந்தால் ஆண்டவருடைய மகிமையை அவர் பார்த்திருக்க முடியாது. நம்ம எதை பார்க்கிறோம், என்னதை பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எதை கேட்கிறோம், யாருக்கு கேட்கிறோம், என்னதை கேட்கறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல 3 காரியம் நடக்குது. ஒன்னாவது, தேவனுடைய மகிமையை ஆலயத்தில் பார்க்கிறோம். பரிசுத்தர் 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 என்று கேருபீனும் சேராபீனும் கர்த்தரை துதிக்கிற ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதை பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இவரும் ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்ல வாயை திறக்கும் பொழுது அவரால் துதிக்க முடியல. ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உடலுள்ள மனுஷன் என்று சொல்லி தன்னுடைய நிலையை பார்க்கிறார். நமக்கு 3 பார்வைகள் அவசியம். ஒன்றாவது, தேவனை குறித்த பார்வை அவசியம். தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தேவன் எப்படி இருக்கிறார், அவர் யாராக இருக்கிறார், அவர் உள்ளம் எப்படி இருக்கிறது, தேவன் குறித்த பார்வை சரியான நமக்கு அவசியம். இரண்டாவது பார்வை, நம்மை குறித்த பார்வை. நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது, என்னோட பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னோட வேத வாசிப்பு எப்படி இருக்குது. இரண்டாவது நம்மை குறித்த பார்வை. ஒன்னாவது ஏசாயா தேவனை குறித்து பார்க்கிறார். இரண்டாவது தன்னை பார்க்கிறார். ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மூன்றாவது, யாரை நான் அனுப்புவேன், யார் போவா என் காரியமாய் என்கிறதான தேசத்தை குறித்த பார்வை. தேசம் என்ன நிலையில் இருக்கிறது, நான் என்ன நிலையில் இருக்கிறேன், ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இது
சரியான ஒரு பார்வை இருக்க வேண்டும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? சிலர் எலியா என்கிறார்கள், சிலர் தீர்க்கதரிசி என்கிறார்கள். நீங்க என்னன்னு சொல்லும் போதுதான் பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு இயேசு சொல்கிறார், சீமோனே, மாம்ச ரத்தம் உனக்கு இது வெளிப்படுத்தல, என் பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார். தேவனை குறித்த வெளிப்பாடு இந்த கொரோனா வைரஸ், இந்த லாக்டவுன் பீரியட்ல தேவன் எங்க இருக்கிறார், தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற சரியான பார்வை ரொம்ப அவசியம். இரண்டாவது, உங்களை குறித்த பார்வை, உங்களை குறித்த பார்வை. நான் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறேன், என்ன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மூன்றாவது, இந்த ரெண்டு பார்வை சரியானதான் தேசத்திற்குரிய பார்வை, தேசத்துக்கு கொடுத்த பாரம் நமக்கு உண்டாகும். யாரை நான் அனுப்புவேன், யார் போவா என் காரியமா என்று சொல்லும் பொழுது, ஏன்னா ஜனங்கள் உணர்வு இல்லாம இருக்கிறாங்க, ஜனங்களோட இறுதி இருளடைந்து இருக்குது, ஜனங்கள் பின்மாற்றத்துல இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். யார் போவா என் வேலையாக, என் காரியமா யார் போவா என்று சொல்லும் போது அந்த இடத்துல கையை உயர்த்தி ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். நமக்கு நம்மளை குறித்த பாரம் மாத்திரம், என் குடும்பம் எப்படி இருக்கு, என் பிள்ளைங்க எப்படி இருக்கு, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, அது இல்லைங்க. தேவன் பார்க்கிறத போல பார்க்கணும். தேவன் பார்க்கிற பார்வைக்குள்ள நான் இருக்கிற நானும் பார்க்கணும். மூணாவது, நம்ம சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குது, what we learn from this situation, இந்த சூழ்நிலையில, இந்த கொரோனா வைரஸ்னால, இந்த கொள்ள நோயினால, இந்த பொருளாதார நெருக்கடியில ஆண்டவர் தேசத்துக்கு என்ன செய்தி வைத்திருக்கிறார், எங்க நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய கவனங்களும் நம்முடைய விசுவாசமும் திருப்பப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கடைசி காலத்தின் ஆலயத்தின் மகிமை கொடிமுடியில ஸ்தாபிக்கப்படும். என்னுடைய மகிமையை, என்னுடைய வல்லமையை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி, எல்லா ஜனங்களும் ஓடி வரும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வர போகிறேன். அதனாலதான் பாபிலோன் காலத்துல இடிக்கப்பட்ட அந்த ஆலயம் 70 வருஷம் பாழாய் கடக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக ஆசாரியனாகிய யோசுவாவையும் ஆகாய் தீர்க்கதரிசி எழுப்பி, ஆலயத்தை கட்டுங்கள், மலைகள் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமா இருப்பேன் என்று சொல்லி ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆலயத்தை கட்டுகிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆகாய் புஸ்தகம் முடிந்த பிறகு சகரியாவின் புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. சகரியாவின் காலம் முடிந்த பிறகு மல்கியா கடைசி தீர்க்கதரிசியாக எழும்புகிறார். மல்கியா காலத்துல ஜனங்கள் மறுபடியும் பின்மாற்றத்துல போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கருத்துறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டது அன்றைக்கு சாலமோன் மூலமாய் கட்டப்பட்டு இடிக்கப்பட்ட ஆலயம் மறுபடியும் புதுப்பிக்கப்படும் பொழுது, மறுபடியும் அது கட்டப்படும் பொழுது, நீங்க போய் வீட்டுல இந்த 40ஆம் அதிகாரம், ஐசாயா 40ஆம் அதிகாரத்துல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்துட்டு 37ஆம் அதிகாரம் 47ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டுறதே அதிகமா எம்பசைஸ் பண்ணியிருப்பார். மறுபடியும் ஆலயத்தை சீரமைக்கணும், மறுபடியும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும். இது கையினால் கட்டப்பட்ட ஆலயம். ஆனால் இன்றைக்கு எது ஆலயமா இருக்குது? நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17, 16, 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20, 1 கொரிந்தியர் 6, 19, 20 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறிகிறீர்களா? உங்க சரீரம் அது தேவனால பெற்றும் தேவ ஆவியின் தங்குற ஆலயம் என்று அறிகிறீர்களா? ஆகவே உங்க ஆவினாலும் உங்க சரீரத்தினாலும் கிரியத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, உங்க ஆவினாலும் உங்க சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்படி ஆண்டவர்
மறுபடியுமாக தன்னுடைய மகிமையை ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக, மீகா தீர்க்கதரிசி மூலமாக என் மகிமையை மறுபடியும் வெளிப்படுத்துவேன். கடைசி கால ஆலயம் ஆலயமாக பர்வதமாக கொடிமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். அப்பொழுது சகல ஜனங்கள் வருவார்கள். மறுபடி கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள். என் வசனத்தை கொண்டு வேதத்தை கொண்டு நான் போதிப்பிட்டு வாக்களித்தாரோ அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனிடத்தில் திரும்புவதற்கு நீங்களும் நானும் தான் நடமாடுகிற ஆலயமா இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்வு தரமுள்ளதா இருக்கணும், மேன்மையானதா இருக்கணும். இயேசு மத்தேயு 5 சொல்லுகிறார், நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க முடியும், நீங்க தான் உலகத்துக்கு உப்பா இருக்க முடியும். எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி விளக்க என்ன செய்யணுமா? மரக்காலின் மேல் வைங்க. மரக்கால் கீழே தண்டின் மேல் வைங்க. மலை மேல் உள்ள பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவம் மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை இல்ல, மகிமையான ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்படியே தணிஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் மறுபடியும் ஆலயத்துக்குள் மகிமைப்பட விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயம் என்பது இண்டிவிஜுவலா ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமா இருக்கும். அந்த தரத்துக்கு, அந்த குவாலிட்டிக்கு, அந்த மேலான நிலைமைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு ஆவியான விரும்புகிறார். அதனாலதான் நான் கடந்த வாரங்களில் ஒரு மத்தியில பேசும்பொழுது நம்முடைய அடையாளம் என்னவா இருக்குது? நம்முடைய அடையாளம் என்ன? ரோமர் 8:14 என்னவா இருக்க வேண்டும் என்று ஆவியான ஒரு பவுல் மூலமா பேசுறாரு. எவர்கள் தேவ ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அடையாளம் என்ன? தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய புத்திரராக, சன்ஸ் ஆஃப் காடாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அனாதி தீர்மானம். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக குமாரனுடைய ஆவியை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று கலாத்தியர் 4:6-7 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறோம். இருக்க வேண்டும் தான் அவருடைய எதிர்பார்ப்பு. நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய அடையாளம். இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு மறுரூப மலைக்கு போனான அங்க எலியா, யோவான் ஸ்நானகன், எலியா, இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பார்த்தோன்னு பேதுரு சொல்றாரு, இயேசுவே இந்த சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம இங்கே என்ன செஞ்சிருவோம்? லைஃப் செட்டில் ஆகிடும். இயேசு சொல்றாரு, இல்லப்பா நான் கீழே இறங்கி பாடுகள் படுவதை தெரிந்து கொள்ளப்பட்டேன். அப்ப வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீங்க போய் வாசிச்சு பாருங்க மத்தேயு 17 இது என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமான இவருடைய சத்தத்தை கேளுன்றாரு. ஆனா இவங்களுக்கு எப்படி இருந்தது அந்த சத்தம்? இடி முழக்கத்தின் சத்தம் போல இருந்தது. அது பிதாவுடைய குரல் கூட உங்களுக்கு தெரியல. மேல போன எலியா, மோசே இந்த மறுரூபத்தை பார்த்தோன இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்குது. இந்த லாக்டவுன் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா உண்டாக்கிட கூடாதுன்ற ஆண்டவர் மறுபடியுமாக நம் வாழ்க்கையை மகிமைப்படும்படி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் தரத்தை, குவாலிட்டியை உயர்த்தும்படி, அது எப்ப மகிமை அடைதோ அப்பதான் மக்கள் இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள ஆராதனை என்று சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலைகள் மாற முடியும். அது வரைக்கும் ஏன் அவர் தாமதிக்கிறார்னா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்று சொல்லி பேதுரு சொல்றார். 2 பேதுரு அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஏன்னா சர்ச் அதுக்காக ரெடியா ஆகல. இன்னும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. எக்லெசியான்ற வார்த்தை அதான் சர்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க, தமிழ் திருச்சபை. அதோட அர்த்தம் என்னமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஒரு நோக்கத்துக்காக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்பட விரும்புகிறார். அதான் ரோமர் 8 வாசிக்கும் பொழுது, எவர்கள் தேவ ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அடுத்த வசனம் பாருங்க, 19 வசனம். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு
இந்த தேவனுடைய சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவாங்க. எப்ப அவங்க வெளிப்படுவாங்க? ஏன்னா தேவனுடைய புத்திரர் வெளிப்பட்டாதான் தேசம் சுகமாகும். வசனத்தையும் வார்த்தையும் பெற்றுக்கொண்ட, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட, அழைக்கப்பட்ட தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நீங்கள் எப்ப அந்த மகிமையான வாழ்க்கைக்குள் வர்றீங்களோ, எப்ப அந்த சன்ஸ் ஆஃப் காட் ஆவிய வரீங்களோ, எப்ப உங்க ஆவிக்குரிய தரம் பெறுகிறோ, அப்பதான் இயற்கைகள் சுகமாகும். தேசத்தையும் பட்டணத்தையும் சுகமாக்குகிற அபிஷேகத்தை ஆண்டவர் மேல கொடுத்திருக்கிறார். Are you agree or not? இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விளங்குது நான் என்ன சொல்றது? அடுத்த வசனத்தை பாருங்க, 20வது வசனம். அது ஏன் என்றால், ஏன் இதெல்லாம் காத்துட்டு இருக்குது? அது ஏன் அப்படின்னு சொன்னால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியான சுயஸ்டத்தினால கீழ்ப்படுத்தினால மாயைக்கு கீழ்ப்பட்டுகிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டு இருக்கிறோம். எப்ப சன்ஸ் ஆஃப் காட் எழும்புவாங்க? எப்ப சன்ஸ் ஆஃப் காட் வருவாங்க? எப்ப தேவ பிள்ளைகள் எழும்புவார்கள்? ஆண்டவர் மறுபடியுமாக கடைசி கால ஆலயமாக பர்வதமாக கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்படும். சகல ஜனங்களிடத்தில் ஓடி வருவார்கள். சீயோனிலிருந்து வேதமும் வசனங்கள் வெளிப்படும். இது ஓசியா மீகா காலத்துல, ஏசியா காலத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை. ஆண்டவர் நேற்று காலையில நான் உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது 2 நாட்களாக ஆண்டவர் தீர்க்கதரிசனம் என்ற செய்தியை சொன்னது என்னவென்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 47ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆலயத்தில் பலிபடத்தை காமிக்கிறார். அந்த ஆலயத்தில் பலிபடத்தில் புறப்பட்டு போகிற நதி கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பு அளவு, அப்புறம் அடுத்தது 4வது ஸ்டெப் என்னது? நீச்சல் ஆழத்துக்கு காமிக்கிறார். அந்த லெவல் ஆஃப் த ரிவர், அதோடைய 4th லெவலுக்கு வந்த பிறகு எசேக்கியேல் சொல்றாரு, என்னால மூவ் ஆக முடியல. இந்த தண்ணீர் பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. இந்த பலிபீடம் நம்ம இருதயத்துக்கு அடையாளமா இருக்குது. நம்ம தேவனுக்கு ஒன்றிணைத்து அந்த ஆவில அந்த மகிமை நடத்தப்படும் போது நீங்க வேலை செய்ற இடத்துலலாம் இந்த லெவல் ஆஃப் ஃபெய்த், இந்த லெவல் ஆஃப் அனாயிண்டிங், இந்த லெவல் ஆஃப் தி பிரேயர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கேருந்து போகிற நதி தான் எல்லாத்தையும் சுகமாக்கும். அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, திரளான மச்சங்கள். ஏதோ நமக்காக வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. நம் மூலமாக தேசங்கள் சந்திக்கப்படணும், பட்டணங்கள் சந்திக்கப்படணும், உலகங்கள் சந்திக்கப்படணும். இந்த வருஷம் முழுவதும் கிறிஸ்துவின் நிமித்தமாக யாரை நான் அனுப்புவேன், யார் போவா என் காரியமா சொல்வது? எத்தனை பேர் ஒரு வாரத்துல அல்லது ஒரு நாள்ல ஆண்டவருக்காக நான் அதை செஞ்சேன். பசங்க எங்கேயுமே போக முடியல, இருக்கிற இடத்துல அண்ணால கூட ஜெபிச்சிருக்கலாமே. உடம்புக்கு தாங்க வயதாயிருச்சு, ஆவிக்கு ஒண்ணு வயதாகலையே. அதுவும் கிறிஸ்துவர் மத்தியிலிருந்து இப்ப கேட்கிற கேள்விகள் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. டெய்லி வேலைக்கு போறவங்க ஒரு மணி நேரம் சர்ச்சுக்கு வாங்கன்னா லாக்டவுன் போட்டிருக்குது, பிளாக் போட்டிருக்குது. என்னங்க நீங்க பசாருக்கு போறீங்க, மோலுக்கு போறீங்க, டெய்லி வேலைக்கு போறீங்க, ஸ்டேட் டு ஸ்டேட் தான் போக முடியாது. நம்ம பேர் சொல்ல விரும்பல. திடீர்னு ஒரு நாள் சண்டே ஒரு சகோதரர் மட்டும் அவங்க பிள்ளைங்களை கொண்டு வந்து இங்க வந்து ஜெர்மனி இருக்கிற சொல்லி படம் பிடிச்சி போட்டாரு. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சா? உங்க வீட்டு பக்கத்துல அதே தாமல ஒரு 3 குடும்பம் சேர்ந்து கூடுறத போலீஸ் பிடிச்சிருமா? ஏன் இந்த தாட்ஸ் வர மாட்டேது? 3 ஃபேமிலி நம்ம சேர்ந்து உபவாசம் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு சொல்லட்டுங்களா? இன்க்ரீஸ் ஆகுது ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகலங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரளாயில ஒரே வேலை செய்யற இடத்துல ஒரு ஆளுக்கு பட்டதுனால 50 பேரை பிடிச்சிருக்காங்க. 100 பேரை பிடிச்சி போய் கோரிட்டு 7 நாள் விட்டாங்க. ஒரு மருந்து கொடுக்கல. அந்த பிள்ளை நேரம் நான் பேசுனேன். இப்ப அவன் 100 பேர் பிடிச்சோன்னா என்னன்னு சொல்லுவாங்க? 100 பேருக்கு பட்டுக்கின்றாங்க.
அது எப்படி 1000 பேர் நம்ம அன்னைக்கு ஒரு அதே ஸ்டேட்மெண்ட் பார்த்தா 900 பேர் சுகமாயிருக்கிறாங்க. அவன் மொத்த எண்ணிக்கை கொடுக்கிறாங்க, பட்டது ஒரு ஆளுக்கு தான். நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஃபெய்த்தை டிஸ்கார்ஜ் பண்ற, உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துற காரியத்துக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்காதீங்க. ஒருவேளை அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் தான், ஆனா வீட்டுல நீங்க ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை அரசாங்கத்தை அரசு செய்ய முடியாதுன்ற. வீட்டுல நீங்க உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிறது அரசாங்கம் தர முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கு தான் அவர் மகிமைப்பட விரும்புறாரு, உங்களுக்குள்ள அவர் உங்களை உயர்த்த விரும்புறாரு. இந்த ஆலயத்துக்குள் அவருடைய மகிமை பர்வதத்துக்கு மேல் உயர்த்தப்படும் பொழுது, நீங்க மகிமையடையும் பொழுது, அவரு செய்து மகிமையடைகிற நேரத்துல திரளான ஜனங்கள் நம்மளை நோக்கி பார்க்கிறதுக்கு நம்மளை தான் ஆண்டவர் சார்ந்திருக்கிறார், நம்மளை உண்மை உள்ளவர் என்று எண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பை இழந்துடாது. கவனிச்சு பார்க்கிறோம், அப்படியே 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 சொனங்குறாங்க, அப்படியே தயங்குறாங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்துக்குள்ள நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் தரமுள்ளதாக, மேன்மையாக, குவாலிட்டியாக ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறோம். எப்ப அந்த நிலைக்கு நம்ம வரணும். இன்றைக்கு ஆலயமா இருக்குது நீங்களும் நானும். Not this building, not the denomination. We are the temple of the Holy Spirit. இங்க தான் ஆண்டு மகிமைப்படுத்த விரும்புகிறோம். நாமே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம், நாமே உலகத்துக்கு ஒப்பா இருக்கிறோம். இந்த ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை கவனிச்சு பாருங்க. அவர் ஒரு அழைப்பு கொடுப்பார். இந்த ஏசியா என்ன அழைப்பு கொடுக்கிறாருன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசியா 2ஆம் அதிகாரத்தை திருப்பி கொடுங்க. நம்ம மறுபடியும் முழு இறுதியத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்புகிற ஒரு காலகட்டத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 5ஆம் வசனம் 2:5, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்கும் வாருங்கள். மறுபடியும் ஒரு அழைப்பு கொடுக்கிறது, மறுபடியும் இந்த வெளிச்சத்திட்ட வாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இயேசு சொல்றார், நானே உலகத்துக்கு வெளிச்சம், என்னை பின்பற்றுகிறவன் இருளை கொண்டிரான், இருள் அவனை பற்றாது, வெளிச்சத்தை கொண்டிருப்பான் என்று சொல்றார். அந்த வெளிச்சத்துக்குள்ள, அந்த இயேசுக்குள்ள, அந்த வெளிச்சமாகி இயேசுக்குள்ள நடக்கிறதுக்கு ஆண்டவரோட கூப்பிடுறார். அந்த காலவெளியில் யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்து அவர்கள் கீழ்த்தசினா. அந்த வசனத்தை கவனிங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கீழ்த்திசையான போதகத்தை நிறைந்து சுத்தி இருக்கிற மற்ற தேவன் அறியாத அவங்களோட உபதேசங்கள்ல, அவங்களோட டீச்சிங்ல நிறைந்து பிலிஸ்தரை போல நாள் பார்க்கிறா இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்கள். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இவங்களே வெளிச்சமாக, இவங்களே ரோல் மாடலாக, இவங்களே மகிமையாக வாழ வேண்டியவங்க, சுத்தி இருக்கிற ஜனங்கள் பிரியப்படும்படியாக அவங்களுடைய போதகத்தான் கைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷனுக்கு முடிவில்லை, அவர்கள் தேசம் குதிரைகளால் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் தேசம் விக்கிரமாய் நிறைந்திருக்கிறது, தங்கள் கையில் கிரியினால் தங்கள் விரலால் உண்டு பணிந்து கொள்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தெல்லாம் மறந்துட்டு தேவனுடைய வெளிச்சத்தில் நடவாம அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? நம்ம சுற்றி இருக்கிற மற்ற கிழக்கு தேச மக்களை பார்த்து அவங்களுடைய போதகத்தையும் அவங்களுடைய நடத்தையும் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் எச்சரிப்பாக எனக்கு உணர்த்தித்த வசனம் என்னன்னா, இந்த நாட்களில் நாமே நடமாடுகிற பரிசுத்தம் தங்குற ஆலயமா இருக்கும். நம்முடைய ஸ்டேட்டஸ் தேவனுடைய புத்திரர்கள், நம்ம தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வெளிச்சத்துல ஆவியார் சொல்ற பிரகாரம் நடக்கிறது நம்ம ஒப்பு கொடுக்கணும். எல்லா ரீதியிலையும் எனக்கு தெரியும் உங்களுக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஹஸ்பண்ட் காலையில் எழுந்தோன்னே வேலைக்கு போகிறது, குடும்பத்தை கவனிக்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, பொருளாதார நெருக்கடி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் 6 நாள் ஏன் உலகத்தில் இருக்கிறீங்க, அங்கே உங்கள் மேலுக்கு வெளிச்சம் ஜனங்கள் மேல உதிக்கணும். அதுக்கு
நீங்க தனி அறையில தனிமையில போய் அப்பா கிட்ட வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன். இங்க இருக்கிற எல்லா அப்பா அம்மாரும் நாங்க பிள்ளைங்க இந்த டேர்ம்ல அடுத்த டேர்ம்ல 70 வாங்கின பிள்ளை 100 எடுக்கணும் 90 எடுக்கணும், எக்ஸாம்ல இன்னும் கூட்டிட்டு போகுதா கிரேட் கூட்டிட்டு போகுதா நினைப்பீங்க தவிர குறைஞ்சிட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டீங்க. அதுக்கு தான் உங்க கையில அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து அவங்களுடைய எக்ஸாம் ரிப்போர்ட்டும் கொடுத்து உங்களே சைன் பண்ண சொல்றாங்க. உங்க பிள்ளைகளுடைய படிப்புடைய தரத்தை பாருங்க, அவங்களுடைய மதிப்பெண்ணை பாருங்க. ஏவா பியா சியான்னு பார்த்துட்டு நீங்க கடிச்சு கொடுங்க. ஏன் உணவு இதா இருக்கு, அடுத்தது என்ன செய்வீங்க? அந்த பிள்ளைக்கு ஒரு டியூஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க. இப்ப நீங்க கவனம் செலுத்துவீங்க அடுத்த மார்க் அதிகம் எடுக்கிறதுக்காக. அதே போல உங்க ஆவிக்குரிய ஜீவித்துல உங்க ஆவிக்குரிய மதிப்பு, உங்க ஜெப வாழ்க்கை மதிப்பு, ஆவியோட உறவு, உங்களுடைய வேத வாசிப்புகளால் இன்றைக்கு இந்த லாக்டவுன் உங்களை லாக் பண்ணிடக்கூடாது. அது உங்களை தடுத்துடக்கூடாது. எல்லையில பிளாக் போட்டிருக்காங்க, உண்மைதான். சில இடங்கள்ல லாக்டவுன் பண்ணிருக்காங்க, போகக்கூடாது, உண்மைதான். அதுக்காக உங்களுடைய தனி ஜெபமும் வேத வாசிப்பும் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கையும் தசமமாகும். நன்றி செலுத்துற அந்த கால வேளையில சர்ச்சுக்கு வராம சிலர் அக்கவுண்ட்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. இங்க ஒரு ராஜ்யம் இருக்குது, இங்க ஒரு தேவை இருக்கின்ற உணர்வு உங்களுக்கு வருதுல, இதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு. கொடுக்கிறத மாத்திரமல்ல, ஜெபிக்கிற காரியத்துல நான் உனக்கு கேட்கிறேன், ஒரு 6 லீடர்ஸ் மட்டும் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல கூடிட்டா போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்களா? ஏன் அந்த உணர்வு வர மாட்டேது? 6 சகோதரிமார்கள் ஒரு வீட்டுல எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நீலாய்க்காக ஜெபிப்போம்னு சொன்னா உங்களை தடை பண்ணிடுவாங்க. ஏங்க இந்த உணர்வு வரல? அதான் 37ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எசேக்கியாவை ஆவிக்குள்ளாகி கொண்டு போய் காமிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் எழுதும்போது எசேக்கியேல் எங்க தெரியுமா இருக்கிறாரு? பாபிலோன் தேசத்துல இருக்கிறார். பாபிலோன் தேசத்துல இருக்கும்போது அவர் ஆவிக்குள்ளான பிரகாரம் தெரியுது. ஜனங்கள் எல்லாம் செத்த பிரதம் மேல இருக்கிறாங்க, எலும்பு குடிகளை போல இருக்கிறாங்க. ஒரு எலும்பு குடி அந்த பள்ளத்தை நடத்தி கொண்டு போறாரு. போறவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு. எசேக்கியேல் சொல்றாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? எல்லாம் எலும்பு. ஆண்டவரே உமக்கு தெரியும். சரி, இந்த எலும்பு மேல நீ தீர்க்கதரிசனம் உரையுங்க, வசனத்தை சொல்லு, ப்ரொஃபசைஸ் பண்ணு. தீர்க்கதரிசனம் உரைத்த உடனே ஒரு பெரிய இரைச்சல் உண்டானது. நான் ஆவியில் உட்பிரவேசிப்பேன். இதெல்லாம் ஒரே சேனை எலும்பு. பிறகுதான் சொல்ல, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. எல்லாம் உழந்து போயிட்டாங்க, எலும்புல போய் கிடக்குறாங்க, செத்த பிரதம் போல இருக்கிறார். நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆண்டவருக்கு நம்பிக்கை இழக்கல, அவங்க வசனம் மறிக்கல. அதுக்கு தேவை என்னதுன்னா, ஆவிக்குள்ளாகிற ஒரு எசேக்கியேல், ஆவிக்குள்ளாகிற தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி, என்ன அனுபவம் ஆண்டவரே அப்படின்னு தேவ சத்தத்தை தெளிவா கேட்கிற ஒரு ஐசாயாவா நீங்க மாறணும், ஒரு எசேக்கியேலா மாறணும். நான் இப்பவே சொல்றேன்ல, 2021லயும் அங்கங்க தொட்டு இந்த கொரோனா இருக்கதான் போகுது. நான் சொல்றேன், இது இப்ப வந்தது இல்ல. நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 18th செஞ்சுரிலாம் பயங்கர கொரோனா எல்லாம் நடந்திருக்குது. போய் கால்குலேட் பண்ணி பாருங்க, கூகுள்ல தட்டி பாருங்க, இதை தட்டி பாருங்க. போயிட்டு ஒரு நாளைக்கு கேன்சர்ல எவ்வளவு பேர் சாகுறாங்க, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் சாகுறான்னு தெரியல. ஆனா எத்தனையோ ஒரு நிமிஷத்துக்கு 2-3 பேர் உலகத்துல டெய்லி செத்துட்டு தாங்க இருக்கிறாங்க. என்ன சொல்றேன், எனக்கு என்ன ஒரு ஃபியர், ஒரு பயம் வந்துருச்சுன்னா, இன்னைக்கு ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகள், ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, விசுவாசம் அப்படியே தனிஞ்சு போயிருமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. இல்ல நான் மறுபடியும் கடைசி கால ஆலயம், இன்னைக்கு ஆண்டுடைய வருகையை எதிர்பார்த்து கடைசி காலத்துல எந்த நிமிஷத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்தின் மேல் இந்த ஆலயமாகிய பர்வதமாகிய கொடிமுடியில ஸ்தாபிக்கப்படும். எப்ப ஆலயத்தின் ஆலயமாக நம்ம இந்த தரத்துக்குள்ள, இந்த மேன்மைக்குள்ள, இதுக்குள்ள நம்ம மேல வரணும், அப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும், சூழ்நிலை மாறும்,
தேசங்கள் சுகமாகும், யுத்தங்கள் ஓயும், பட்டைகள் மண்வெட்டிகளாக மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஒரு சகோதரரை சந்திச்சேன். அவர் எனக்கு ஜெபிக்கிற மனுஷன், கடவுள் பக்தி உள்ள மனுஷன். அவர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க வேணா பாருங்க, டிசம்பருக்கு பிறகு தெரியல, அவருக்கு தெரிஞ்ச எதை சொல்றாரு, இதெல்லாம் சூழ்நிலை மாறும். காரணம் என்னன்னா, இந்த வியாதியை வச்சு நீங்க உலகம் முழுவதும் ஒரு பிசினஸ் ஐடியா, பொலிட்டிக்ஸோட மைண்ட். இன்னைக்கு பாருங்க, மாசெல்லாம் சரியான விலை ஓடிட்டு இருக்கு, சானிடைசர் இந்த மாதிரியான காரணம் மக்களோட முழு கவனமும். இது பிசினஸ்க்குள்ள நாடோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தோடைய ஒரு பொலிட்டிஷியனோடைய கிரீன்னு அவர் சொல்றாரு. இது உண்மையா எனக்கு தெரியாது. ஸோ ஒருத்தர் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் என்ன நம்புறேன்னா, நான் என்ன ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறேன்னா, அவங்களுடைய மகிமையான காரியங்கள், தரமான ஒரு ஜீவியம், தரமான ஒரு ஜப வாழ்க்கை, தரமான ஒரு வேத வாசிப்பு, தரமான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம எழும்பும் பொழுது தேசங்கள் சுகமாகுது, பட்டங்கள் சுகமாகுது நீங்க பார்க்கலாம். அதனாலதான் வேலை செய்யற இடத்துல நீங்க ஒருவர் மட்டும் எப்போதும் ஒண்ணு மட்டும் விசுவாசிங்க. சொல்லி முடிக்கிறேன். உங்க வேலை செய்யற இடம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு நீங்க தான் முதல் காரணம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்க தான் வெளிச்சம், நீங்க தான் தேவ ஆவியை பெற்றவர்கள். ஒரே ஒரு யோசேப்பினால எகிப்துடைய பஞ்சம் தீர்ப்பதற்கு அந்த மனுஷனை பயன்படுத்தினார். ஒரே ஒரு தானினால தேசத்தின் சட்டத்தை மாற்றி அமைக்க தேவன் சித்தமாக இருந்தார். அவர் செய்ததால் விடாப்பிடியான ஒரு ஜெப வாழ்க்கை. இது நெபுகாத்நேச்சார் காலத்தில் நடந்தது, தரியு ராஜா காலத்தில் நடந்தது. பைபிளை வாசிக்காதீங்க, வாசிக்கிறதோடு நிறுத்திடாதீங்க. பைபிள் வாசிக்கிறது வேற, விசுவாசிக்கிறது வேற, பாடுறது வேற. இந்த இன்சிடென்ட், இந்த சம்பவம் எங்க வாழ்க்கையில் நடக்கும், புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய எல்லா வித காரியத்தை நம்முடைய அப்கிரேட் பண்ணல, மேல கொண்டு வரல. தேவனுடைய மகிமை நம்ம லைஃப்ல பார்க்க முடியாது, நம்மளை சுற்றி இருக்கிறது பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் உங்களையும் விசேஷமா பார்க்கிறார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமாக முடியும். உங்களால தான் தேசம் சுகமாக முடியும். உங்களால தான் உங்க பள்ளிக்கூட நீங்க படிக்கிறது சுகமாக முடியும். உங்களால தான் தேசத்துல மாற்றம் உண்டாக முடியும். சகல ஜாதிகளும் அந்த உயர்த்தப்பட்ட பர்வத்தின் மேல ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆலயத்துக்கிட்ட ஓடி வருவாங்க. அன்றைக்கு இயேசு வந்தார்னு பட்டணத்துல மக்கள்லாம் அவரை தேடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவரை சிலர் சாப்பாடு, அவர்கிட்ட போன சாப்பாடு கிடைக்கும், அவர்கிட்ட போன சுகம் கிடைக்கும், அவர்கிட்ட போன தேவனோட வார்த்தை கிடைக்கும். வேலையை விட்டுட்டுலாம் தூக்கி போட்டு பேதர் வந்துட்டாரு. குடும்பம் இருக்கு பேதருக்கு. கடைசியா இயேசு உயிரோடு இருந்த பிறகு, ஆவி நிறைவு பெற்ற பிறகு இயேசுவுக்காக வாழவே ஆரம்பிச்சுட்டாங்க. நம்முடைய தரத்தை உயர்த்துவோம், மறுபடியும் அவனுக்கு திரும்புவோம். ஆண்டவரே, கடைசி கால ஆலயம், ஆழமாகிய பர்வதமாகிய கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்படும். அப்பொழுது சகல ஜாதிகளும் அதனிடத்தில் ஓடி வருவார்கள். பட்டயங்கள் மண்வெட்டிகளாக, ஈட்டில்கள் அறிவாளாக மாற்றப்படும். யுத்தங்கள் ஓயப்படும் என்று சொன்னீங்களே, அந்த நிலைமை இந்த உலகத்துக்கு வருவதற்கு இந்த காலங்களில் நடமாடும் ஆவியான அபிஷேகத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய ஆலயமா இருக்கிற எண்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த காலங்கள் அர்ப்பணிக்கிறோம்.